ஓகே, வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் 2026 A-லெவலில் பார்ட் 2ல் 9வது எஸ்ஏல வந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது பண்பறை பகுப்பு கொஷின் செய்ய போகிறோம். சரியா? ரைட். ஓகே. ஸோ நான் இப்போ இந்த கொஷின் இன்னும் ஸ்கீம் வரையில. ஸோ பட் நான் செய்கிறேன், அவசரமாக இதுக்காக செய்கிறேன் என்னதுக்காகண்டா. ஸோ இப்போ இது ஒரு நல்ல கொஷினோட இது வரைக்கும் வந்த ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சோட ஒரு வந்த கொஷின். கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் உங்கள் கொஷனில் போட்டிருக்காங்க. சரியா? ரைட். கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் போட்டிருக்காங்க. இது நீங்கள் 2027 பேட்ச் பிள்ளைகள் பார்க்கலாம், 2028 பேட்ச் பிள்ளைகள் கூட இதை பார்க்கலாம். அதுக்கு இந்த கொஷனுக்கு தேவையான தியரிஸை நான் தேவையான விதத்தில் சொல்லிக்கொண்டு அந்த கொஷின் செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக்கொண்டு தான் கொஷனை செஞ்சு போகிறேன். ஸோ நீ ஒரு ஐடியாக்காக இந்த கொஷனை பார்த்து ஒரு அப்ரோச் எடுக்கிறேன்னா பெட்டர். சரியா? ஓகே. ஸோ இந்த 9வது கொஷின் நாங்கள் சாய்ஸில் எடுக்கிறது பெட்டர். ஏனெண்டா 9வது கொஷின் இந்த 9வது கொஷனே அனாலிசிஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ இப்போ 9வதுல ஏ பார்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கில் வரும். 9வது கொஷினுடைய பி பார்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதாவது அளவறி பகுப்பு. என்ன பாடம்னா கெமிக்கல் கால்குலேஷன். ஸோ ரெண்டுமே அனாலிசிஸ் தான். முதலாவது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், பார்ட் பி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல வரும். ஸோ 2019 சிலபஸ் மாறினதுலேருந்து 2019 இந்த வருஷம் வந்து 2026 பேப்பர் வரைக்கும் 9வது கொஷின் வந்து இந்த அனாலிசிஸ் கொஷினாக வரும். ஏ பார்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸாக வந்தால் பி பார்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸாக வரும். பி பார்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸாக வந்து மாறி ஏ பார்ட் வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வரும். அதாவது கெமிக்கல் கால்குலேஷனும் இன்ஆர்கானிக்கும் மாறி வரும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எந்த பகுதி இன்ஆர்கானிக்கில் வருது, இன்ஆர்கானிக்கினுடைய குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பகுதி வந்துருக்கு. சரியா? ரைட். ஓகே. நான் கொஷனுக்குள்ள போகிறேன். இந்த கொஷின் ஃபுல்லாக டீட்டெயிலாக பொறுமையாக இருந்து வீடியோ பாருங்கடா. ஸோ இது 20 சொல்லிட்டேன், 27க்கும் பொருந்தும். 28 நீ இந்த விஷயம் படிச்சிருந்திருக்காட்டிக்கும் பரவாயில்ல. இந்த கொஷின் விளங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவையான கெமிஸ்ட்ரியை நான் இந்த கொஷனுக்களால் தேவையான விதத்தில் அதை உனக்கு சொல்லிக்கொண்டு போவேன். ஸோ நீ பார்த்தீங்கன்னா இந்த காம்படியில் இந்த கொஷின் விளங்கக்கூடிய மாதிரி தனக்கு நீ படிச்சியோ படிக்கலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி. அதே மாதிரி இதனுடைய பார்ட் பி பகுதி குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கால்குலேஷன் கொஷனும் ப்ளஸ் செய்து இன்னொரு வீடியோவில் போடுவேன், பார்த்துக்கொள். இந்த கொஷனுடைய பேப்பர் எங்களோட டெலிகிராமில் போட்டிருக்கிறோம்டா, ட்ரிபிள் இன்ஸ்டியூட் டெலிகிராமில் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த பேப்பரினுடைய லிங்க் வந்து நான் இந்த கொஷின் இந்த வீடியோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். டவுன்லோட் பண்ணிக்கொள். இந்த கொஷின் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் இந்த பிடிஎஃப்ல அட் பண்ணுறேன். ஸோ வீடியோலையும் உனக்கு வந்து கொண்டு இருக்கும். உனக்கு பேப்பராக ஃபுல் பேப்பராக வேணும் இது வரைக்கும் இருக்காது கிடச்சிருந்துருக்காட்டிக்கு. ஸோ 27 கார் இருக்கடா. 27 கார் இனி உனக்கு வரப்போகிற ஒரு வருஷத்துக்கு இனி வரப்போகிற எல்லா உண்ட மாடல் பேப்பர், எல்லா டேர்ம் பேப்பர், எல்லா பேப்பர்லையும் இனி வரப்போகிற ஒரு 3 டேர்ம் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குல்ல. 3 டேர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும் சரி, அல்லது இந்த ப்ரோட்டோடைப் பேப்பர்ஸாக இருக்கட்டும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பைலட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் சரி, அல்லது ஏதாவது மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் விடுவாங்களா. எவ்ரி ஸ்கூல் பேப்பர்லையும் இந்த 2026 கொஷின் பேப்பரினுடைய தாக்கம் எப்போதும் இருக்கு. ஸோ அதனால நான் அவசரமாக செய்கிறேன். ஏனெண்டா நீ உனக்கு அடுத்த வார டேர்ம் எக்ஸாமில் வார கொஷின் வந்து எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா, இதை வச்சுக்கொண்டு இருக்கு. ஸோ இனி உங்களுக்கு 26 பேப்பர்ன்ற தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே எல்லாம் உடனே எடுத்து பேப்பரை செஞ்சு டைம் பண்ணி செய்யக்கூடிய அளவுக்கு செய்யலாம். ஸோ 2026 பேப்பரில் 27 பெஸ்ட்காரர் ஆல்மோஸ்ட் 32 கொஷின் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நீ எவ்வளவு சிலபஸ் முடிச்சிட்டீங்களா, இந்த லெவலில் நிற்கிறீங்களா, இது வரைக்கும் தியரி உனக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் ஒரு இவ்வளோ காலம் நீங்கள் 27 காரர் படித்த வரைக்கும் ஒரு 30 to 32 கேள்வி நீங்கள் செய்யலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர். நீங்கள் ஆர்கானிக் கூட படிச்சிட்டீங்களா, ஆர்கானிக் கொஷின்ஸ் கொஞ்சம் கூட செய்யலாம். ஃபிசிக்கல் கொஷின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, ஃபிசிக்கல் செய்யலாம். நான் அந்த ஃபிசிக்கல் எல்லாம் விட்டு ஆர்கானிக்லேயும் இந்த ஸ்டார்டிங் பகுதியை மட்டும் கன்சிடர் பண்ணி இன்ஆர்கானிக் வரைக்கும் கன்சிடர் பண்ணினா ஒரு 30 to 32 கொஷின் உங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாடா? எனர்ஜெட்டிக்ஸ், கேஸஸ், கால்குலேஷன், ஜென்ரல் எல்லாம் சேர்த்து 30 கொஷின் செய்யலாம். அங்கே கொஞ்சம் ஆர்கானிக்கும் எல்லா இன்ஆர்கானிக்கும் சேர்த்தாலும் அவ்வளோ வரும். சரியா? ரைட். ஓகே. இப்போ நாங்கள் கொஷனுக்குள்ள போவோம். அந்த கொஷனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. சரியா? ரைட். ஓகே. சரி. ஓகே. என்ன சொல்லியிருக்கேன்டா, A, B, C and D are water soluble inorganic compounds. ஓகே. ஸோ 4 பேருமே வாட்டர் சொல்யூபிளாக இருக்கும். சரி. ABCD என்ற compounds வாட்டர் சொல்யூபிளாக இருக்கும். சரி. only 2 of these compounds contain D block elements. ஸோ 2 பேர் அதில் D block எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ நான் டேட்டாஸை குறிக்கிறதுக்கு ஒரு ரெட் பெண்ணை பார்த்துக்கொள்றேன்டா. 2 எலிமெண்ட்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது, D block-ஆக இருக்குது. A and B are white solids. A and B 2 பேரும் white. ஓகே. ஸோ A and B white solidsன்றதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கொள்ளலாம்,
ஏஎன்பி பொதுவாக பி பிளாக் அல்லது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸாக ஆக்கப்பட்டிருக்கும் என்று இவர் சொல்ல வரார். சில டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட ஒயிட் சாலிட்ஸா இருக்குது, பட் நான் அதை பெருசா கன்சிடர் பண்ணிக்கொள்ள விடுவோம். சரியா? ஓகே. வைல் சி அண்ட் டி ஆர் கலர்ட் சாலிட்ஸ். சிடி ரெண்டு பேரும் கலர்ட் சாலிட்ஸ். ஸோ நான் இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லலாம்? சி கம டி என்ற ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸா இருக்கணும்டா? சி கம டி என்ற எலிமெண்ட்ஸ் ரெண்டு பேரும் டி பிளாக் எலிமெண்ட்ஸா இருக்கணும் என்று எடுக்கலாம். ஏன்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் டி பிளாக்கினுடைய காம்பவுண்ட்ஸ், டி தொகுதி மூலங்களுடைய சேர்வைகள் தான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலரை தரும். ஸோ சி அண்ட் டி ரெண்டு பேரும் எப்படிப்பட்டார்கள்? நீரில் கரையக்கூடிய இனோர்கானிக் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், வாட்டர் soluble இனோர்கானிக் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதாவது நீரில் கரையக்கூடிய இனோர்கானிக் காம்பவுண்ட்ஸ் டி பிளாக் டி தொகுதியாக இருக்கும். சரியா? ரைட். ஓகே. when aqueous solutions of A and B are mixed together, A and B மிக்ஸ் பண்றோம், the white precipitate E is formed. E is insoluble in hot water and diluted HCl. சரியா? ரைட். ஓகே. பாப்போம் என்ன சொல்லியிருக்கு. A and B நாங்கள் மிக்ஸ் பண்ணினோம். A and B எப்படிப்பட்டார்களடா? S பிளாக் எலிமெண்ட்ஸா இருக்கணும். S அல்லது S பிளாக் அல்லது P பிளாக் எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கலாம். A and B நான் மிக்ஸ் பண்ணிக்க எனக்கு E என்ற ஒரு காம்பவுண்ட் வருதா? E என்ற ஒரு காம்பவுண்ட் வருதா? இந்த E என்ற காம்பவுண்ட் டேட்டா என்ன சொல்லியிருக்கார்? வெண்ணிற வீழ்வடிவு E உருவாக்கப்படுகின்றது. A, B ஆகியவற்றின் நேர்கரிசல்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும் போது, அப்ப A என்றது ஒரு நீரில் கரையக்கூடிய ஒரு ஆள், B என்றது நீரில் கரையக்கூடிய ஒரு ஆள். A நீரில் கரைஞ்ச ஒரு கட்டியனையும் ஒரு அந்நியனையும் உருவாக்கும், B நீரில் கரைஞ்ச ஒரு கட்டியனையும் அந்நியனையும் உருவாக்கும். ஓகே ரைட். ஸோ ஏபி சேர்ந்து E என்ற ஒரு வெண்ணிற வீழ்வடிவை தருகிறது. E ஆனது சூடான நீரிலும் ஐதான HClலும் கரைவதில்லை. இப்போ நீ ஈயை கொண்டு போய் வாட்டரோட சேர்த்து ஹீட் பண்ணினா என்ன செய்யாது? வாட்டரோட சேர்த்து ஹீட் பண்ணா soluble ஆகாது. ஈயை கொண்டு போய் ஆசிட் போட்டு விட்டாலும் என்ன ஆசிட் போடுறோம்? என்ன ஆசிட் போடுறோம்? டைல்யூட்டட் HCl போடுறோம். டைல்யூட்டட் HCl கூட பேர் கரைய மாட்டோம். ஸோ இந்த E என்ற காம்பவுண்ட் வாட்டர்ல சூடான நீரிலும் கரைவதில்லை. இப்போ ஒரு வீழ்படி வந்து வெண்ணிற வீழ்படிவன்னு சொல்லியிருக்கார். வீழ்படி வந்தா என்ன ஐடியா? தண்ணியில கரையாம வீழ்படிவா. அதுக்காக தண்ணியில கரையாதுன்றதுக்காக ஆசிட்ல கரையாம இருக்கணுமா? இல்ல. பொதுவான வீழ்படிவுகள் ஆசிட்ல கரையும். ஆனா இந்த ஸ்பெசிஃபிக்கான வீழ்படிவு ஆசிட்ல கூட கரையாத மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஐடியாண்டா, இந்த E என்றது பொதுவாக என்னவா இருந்திருக்கலாம்டா? சல்ஃபேட்டுகளாக இருந்திருக்கலாம். ஏனென்றா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குடா, வீக் ஆசிடினுடைய அன்னியனிக் பார்ட்ஸை கொண்டிருக்கிற சோல்ஸ் ஆசிட் ஆட் பண்ணி தான் கரையும். அதாவது என்ன சொல்றேன்? வீக் acidic the salts which contains weak acidic anionic parts dissolve upon addition of acid. அதாவது மென் அமிலத்தினுடைய அன்னையன் பகுதியை கொண்ட சேர்வை ஒன்றிற்கு அமிலத்தை சேர்க்க அச்சேர்வை என்ன செய்யும்? கரையும். உதாரணத்துக்கு CO32- கரையும், NO2- கரையும், S2O32- கரையும், SO32- கரையும், NO2- கரையும், C2O42- கரையும், PO43- கரையும். நான் முதல் சொன்ன முதல் 4 பேருமடா அன்ஸ்டேபிள் வீக் ஆசிடுடைய அன்னியனிக் பார்ட்ஸ். ஸோ அதுக்கு நீ அசிடை சேர்க்கிறதால கரைகிறதோட வாயு வெளியேற்றமும் பெறும், சில வீழ்படிவுகளும் பெறலாம், கலங்கள் வீழ்படிவுகளும் பெறலாம். அது தொடர்பாக சொல்றேன். இதுக்குள்ள கொண்டு வந்து அதை நான் டீப்பா சொல்ல வரையில. ஸோ E என்றது என்னதால் ஆக்கப்பட்டிருக்கு? இதுக்குள்ள அதை சொன்னா அது தியரியா போயிடும். ஸோ கொஸ்டின் குழம்பிடுபடா. கொஸ்டினுக்கு தேவையானது பண்ணி சொல்றேன். E என்றது ஒரு ஸ்ட்ராங் அசிடினுடைய அன்னியனிக் பார்ட்டை கொண்ட ஒரு ஆளா இருந்தா நீ அசிட் சேர்த்தாலும் ஸ்ட்ராங் அசிடினுடைய அன்னியனிக் பார்ட் வன் அமிலத்தினுடைய ஸ்ட்ராங் ஆசிட் வன் அமிலத்தினுடைய அன்னியனிக் பார்ட்டுக்கு நீ அமிலம் சேர்த்தால், ஒரு வன் அமிலத்தினுடைய அன்னியன் பகுதிக்கு அமிலம் சேர்த்தாலும் என்ன செய்யாது? நீர் போகப்படையாது. ஆகவே நீர்கள் கரையாது. ஸோ E என்றது ஒரு சல்ஃபேட்டுகளாக இருக்கலாம். ஸோ எங்களுக்கு 6 சல்ஃபேட்டுகள் வீழ்படி என்ற ஐடியா இருக்கலாம். எங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? 6 sulfates are insoluble in water. சரியா? ரைட். 6 சல்ஃபேட்டுகள் அப்படியே கரை பார்த்து இதை எழுதிக்கொள். நான் இங்கிலீஷால் எழுதுறேன். 6 சல்ஃபேட்டுகள் நீரில் கரையாதவை. ரெண்டு பார்ப்போமா? ரைட். CaSO4 கால்சியம் சல்ஃபேட், ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட், பேரியம் சல்ஃபேட். கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் கூட்டம் 2 கீழே வர இந்த 3 பேரும் ரைட். சரி, கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். அதே போல Ag2SO4, Hg2SO4, PbSO4, Ag2SO4, HgSO4, PbSO4. சரியா? இவ்வளவு பேரும் என்ன செய்யும்டா? 6 சல்ஃபேட்ஸ் வீழ்படி. இந்த 6 சல்ஃபேட்ஸ்லயும் ஒரு ஐடியா இருக்கு. முதல் ரெண்டு பேரும் தண்ணீர தானே கரையாது. டைல்யூட்டட் ஆசிட் ஆட் பண்ணினி என்றால் என்ன செய்யும்? கரை டிசால்வ். ஒரு ஐதான அமிலத்தை சேர்க்க கரை. ஐதான வெண்ணமிலம் ஒரு மினரல் ஆசிட்ஸை சேர்த்தி என்றால் கரை. சரியா? ரைட். அடுத்த 2 பேரும்
ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட்டும் Ag2SO4 டைல்யூட்டட் ஆசிட்ல கரையாது. டைல்யூட்டட் ஆசிட்ல கரையாது. நீ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் ஆட் பண்ணினா டைல்யூட்டட் ஆசிட்ல கரையாது, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ல கரை. சரியா? கீழே இருக்கிற ரெண்டு பேரும் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ல கூட கரையாது. அப்ப நீ இவரை கரைக்க வைக்கணும்டா அக்வா ரேஜியான்ற ஒரு ஆளை போட்டா நிலம். சரியா? அக்வா ரேஜியா போட்டா கரையும். அக்வா ரேஜியான்றது கான்சென்ட்ரேட்டட் HNO3 கான்சென்ட்ரேட் கலக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் ரேஷியோல கலக்கப்பட்ட ஒரு மிக 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 வன்மையான ஒரு அமிலமடா. சரி, அதில் போட்டால் கரையம் என்று எதிர்பார்க்குறவங்க எங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அடிப்பா தேவையில்லை, சும்மா ரஃபா தெரிஞ்சுதான். சரியா? ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த இ என்ற வீழ்படிவு அசிட சேக்கேன் கரையலி அல்ல. ஸோ இந்த இ என்ற வீழ்படிவு யார் யாரா இருந்திருக்கலாம்? டைலூட்டட் ஆசிட்ல கரையாத ஒரு ஆளா இருக்கும். அப்படின்னா ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட் Ag2SO4 வரும். கீழே வர பேரியம் சல்ஃபேட் PbSO4 வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்லாம் கரையாது. அப்போ நாங்கள் அதை கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்டா, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் போட்டாலே கரைய மாட்டாருண்டா, டைலூட்டட் ஆசிட் போட்டா பேரியம் சல்ஃபேட்டும் PbSO4 கரையுமா? இல்லை. ஸோ ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட் Ag2SO4 BaSO4 PbSO4 இந்த 4 பேரும் ஈயா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஐடியா என்ன பிரச்சனைண்டா, ABCD என்று 4 பேர் இருக்குல்ல, ABCD என்று 4 பேர் இருக்கு. CD 2 பேரும் டி பிளாக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப CD 2 பேரும் தான் டி பிளாக்கா இருக்கணும். ஏனெண்டா CD 2 பேரும் தான் கலர் தருது, அதுதான் டி பிளாக்கா இருக்கணும். ஸோ AB டி பிளாக்கா இருந்திருக்கலாமா? இல்ல, AB எலிமெண்ட்ஸ் வந்து டி பிளாக்கா இருக்கலாம். ஸோ A அல்லது Bக்குள்ள டி பிளாக் எலிமெண்ட் ஒன்று இருக்கக்கூடாது. அப்ப யார் இருக்கலாதுடா? Ag2SO4. அதால நாங்கள் அதை வெட்டுறோம். Ag2SO4 வரையிலாது. ஏன் Ag2SO4 எந்த தொகுதியடா? எந்த பிளாக்? டி தொகுப்பு மூலம், டி தொகுதி மூலம். ஆகவே Ag2SO4 தவிர ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட் வரலாம். ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட்டுக்கு நீ டைலூட்டட் ஆசிட் ஆட் பண்ணினா கரையாது. பேரியம் சல்ஃபேட் வரலாம். கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் ஆட் பண்ணாலே கரையாது. அப்ப டைலூட்டட் ஆசிட் ஆட் பண்ணினா கரையாது. PbSO4 வரலாம். இப்போ இந்த வெள்ளை வீழ்படிவு ஈக்கு ஸ்ட்ரோஞ்சியம் சல்ஃபேட், பேரியம் சல்ஃபேட், PbSO4 இந்த 3 பேரும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ நான் இந்த 3ஐயும் ஒருக்கா ஷேர் பண்ணி கொள்கிறேன். இந்த 3 பேரும் எங்களுக்கு டவுட் இருக்கு, பார்ப்போம். சரியா? ரைட். இப்போ இ என்றது இதுவாக இருந்திருக்கலாம். இ என்றது இந்த 3 பேர்ல யாராவது இருந்திருக்கலாம். சரியா? ரைட். அடுத்த டேட்டா வாசிப்போம். ஓகே, என்ன கேட்டிருக்கு? ஈ ஆனது வடிகட்டல் மூலம் வேறாக்கப்பட்டு வடிதிரவத்திற்கு ஐதான NaO சேர்க்கப்படும் போது வெண்ணிற ஜெலட்டின் போன்ற வீழ்படிவு F உண்டாகிறது. இப்போ நாங்கள் ES எடுத்தா பிறகு EF ஃபில்டர் பண்ணினா ஒரு பிரசிபிடேட் வருது. EF ஃபில்டர் பண்ணினா ஒரு பிரசிபிடேட் வருது, ஒரு பிரசிபிடேட். ஓகே, அதுக்கு பிறகு ஃபில்ட்ரேட் வடி திரவத்தை எடுத்து வடி திரவத்திற்கு என்ன ஆட் பண்றோம்? ஐதான NaO சேர்க்க வெண்ணிற ஜெலட்டின் போன்ற வீழ்படிவு, ஒரு ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட் வருது. தமிழ்ல அதை சொல்றவங்க சில பேர் சில வேலைகளில் புக்ஸ்ல ரிசோர்ஸ் புக்ல இருக்குங்க, ரிசோர்ஸ் புக்லயே இருக்கு. வெண்ணிற ஜெலட்டின்ன்றது நேரடியான இங்கிலீஷ் அப்படியே நேரடியாக எழுதியிருக்கார். அல்லது ஊன் பசை போன்ற வெள்ளை வீழ்படிவுன்னு தருவார். இது ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு 3 எலிமெண்ட்ஸ் பொதுவாக எங்களோட சிலபஸ்ல இதை நாங்கள் கன்சிடர் பண்றாங்க. ஸ்கேண்டியம் ஹைட்ராக்சைடு SeOH thrice, ஓகே, AlOH thrice, ZnOH twice. என்னடா? ஸ்கேண்டியம் ஹைட்ராக்சைடு, AlOH thrice, ZnOH twice. இந்த 3 பேரும் ஜெலட்டின் போன்ற ஒயிட் ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட்டா இருக்கிறது. எதாவது பொறுத்த SeOH twice, ZnOH twice, அதே போல AlOH thrice வரலாம். இந்த 3 பேரும் வரலாம். இந்த 3 பேரும் வெள்ளை நிற வீழ்வடிவை தருவதோட மிக NaOHலையும் கரையக்கூடிய ஆக்கள். NaOH போட்டியண்டா Al3+க்கு NaOH ஆட் பண்ணியண்டா AlOH twice வரும். Sc3+க்கு Sc3+, ஓகே ரைட். Sc3+க்கு Sc3+ இருக்கிற ஒரு அயன் சேர்வைக்கு கரைசலுக்கு NaOH ஆட் பண்ணியண்டா SeOH thrice ஒயிட் கலர் ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட் வரும். Zn2+க்கு OH- ஆட் பண்ணியண்டா ZnOH twice வரும். ஆனால் மிகையாக NaOH சேர்க்க இந்த 3 பேரும் அம்ஃபட்டரிக் ஈரியல்பை காட்டுவதால மிகையான NaOH கரை. ஆனா ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு இந்த 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 சிலபஸ்ல இருக்கிறது AlOH thrice இருக்கும். இன்னொரு விதமா ஸ்கேண்டியமும் Znனும் வராதுன்னு சொல்லலாம். ஏன் வராதடா? CD 2 பேரும் தான் டி பிளாக் எலிமெண்ட்ஸா இருக்கணும். AB இருவரும் டி பிளாக் எலிமெண்ட்ஸா இருக்கக்கூடாது. உனக்கு 2 டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அந்த 2 டி பிளாக் எலிமெண்ட்ஸும் CD கலரை தருமன்றதால CD 2 பேரும் கலரை தருதல்ல. அப்போ ஸ்பெசிஃபிக்கான ஒரு கலரை தருது. கலரை தார எலிமெண்ட்ஸ் எல்லாம் டி பிளாக் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். 4 பேர்ல 2 பேர் தான் டி பிளாக். ஆவே CD தான் என்ன இருக்கணும்? டி பிளாக்காக இருக்கணும். ஸோ AB டி பிளாக்காக இருக்கலாது. ஆவே SeOH thriceம் ZnOH twiceம் வர முடியாது. ஸோ இப்போ உனக்கு என்ன வருது? ஃபில்ட்ரேட்டுக்கு NaOH டைல்யூட்டட் NaOH ஆட் பண்ணினால் என்ன வருதுன்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். AlOH thrice வருதுன்னு எடுக்கலாம்.
சரியா? AlOH3. இவர் ஒரு white gelatinous precipitate. வெண் ஊன் பசை போன்ற வீழ்படிவுன்னு சொல்லலாம். white gelatinous precipitate. வெண் ஊன் பசை போன்ற வீழ்படிவு. அதர்வைஸ் வெள்ளை ஜெலட்டின் போன்ற வீழ்படிவுன்னு சொல்லலாம். சரியா? ரைட். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இதுக்கு சொல்றோம். ஓகே, சரி. ஓகே, ஸோ ஏபியினுடைய ஃபில்ட்ரேட்டுக்கு டயலூட்டட் NaOH ஆட் பண்ணினீங்க என்றால் AlOH ஒயிட் ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட் வரும். மேலதிகமாக இந்த ஒயிட் ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட்டுக்கு எக்ஸஸ் NaOH ஆட் பண்ணினால் அந்த வீழ்படிவு கரையும். கரைஞ்ச என்னத்தை உருவாக்குமாடா? NaAlO2 சொல்லலாம். ஓர் அதர்வைஸ் NaAlOH 4 டைம்ஸ் சொல்லலாம். NaAlOH 4 டைம்ஸ் நீரற்ற வடிவம் தான், நீர் நீக்கப்பட்ட வடிவம் தான் NaAlO2. அன்ஹைட்ரஸ் ஸ்டேட் தான் NaAlO2. சரியா? ரைட். ஓகே, ஸோ இந்த அப்சர்வேஷனை தருது. அதை வச்சுக்கொண்டு நான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏபியிலிருந்து வடிகட்டினா பிறகு வாரது என்ன வேற கொண்டுண்டா? AlOH. ஸோ AlOH இருக்கணும்ன்றதால ஏபிக்குள்ள ஏதாவது ஒரு சேர்வையினுடைய கட்டையனிக் பகுதி என்னவாக இருந்திருக்கணும்? Al3+ இருந்திருக்கணும். ஒன்று ஏக்குள்ள Al3+ இருந்திருக்கலாம், ஒரு பிக்குள்ள Al3+ இருந்திருக்கலாம். சரியா? ரைட். ஓகே, தொடர்ந்து போவோம். என்ன கேட்டிருக்கிறார்? ஆனது வடிகட்டல் மூலம் வேறாக்கப்பட்டு வடிதிரவத்திற்கு ஐதான NaOH சேர்க்கப்படும் போது வெண்ணிற ஜெலட்டின் போன்ற வீழ்படிவு F உருவாகிறது. அப்ப F என்ற வீழ்படிவு யார்? இவர் எடுத்துக்கொள்வோம். சரியா? ரைட். வேறொரு சான்சஸும் இல்லை என்ற மாதிரி நான் எடுத்துக்கொள்றேன். வேற சில ஜெலட்டின் போன்ற வீழ்படிவுகளும் இருக்கடா. சில பேர் PbOH கூட ஜெலட்டின் போன்ற வீழ்படிவுன்னு சொல்றவர். பட் ஸ்பெசிஃபிக்கான வேர்ட் வந்து இந்த டெர்மினாலஜி வந்து ஸ்கேண்டியம் SC ஸ்கேண்டியம் Z10 AlOH. இந்த மூன்று பேருடைய ஹைட்ராக்சைடு எடுக்கிறது. PbOH வீழ்படிவு வெள்ளை வீழ்படிவு தான், பட் அது ஒரு ஜெலட்டின் போன்ற வீழ்படிவா இருக்காது. இப்போ ஜெலட்டின்ன்றது ஒரு ஜெலி ஸ்ட்ரக்சர்ல தண்ணிக்குள்ள மிதந்தோன்னு இருக்கு. ஒரு ஆகமையில மிதக்காது, ஒரு நடுவுக்குள்ள மிதக்கும். PbOH மாதிரியான ஆக்கள் என்னவாக காணப்படும் என்றாடா, அது முதல்ல டி பிளாக் இல்லை, அதுவும் ஒரு டேட்டாவா வந்திருக்கலாம், அது ஒரு ஆப்ஷனா வந்திருக்கலாம். ஆனால் PbOH பெட்டரான டெர்மினாலஜி என்னண்டா, ஜெலட்டின் போன்ற வீழ்படிவுன்னு சொல்றீல, அது ஒரு பவுடர் போன்ற ஒரு தூளை கொண்டு தண்ணிக்குள்ள ஒரு தூளை கலந்து விட்ட போல இருக்கு, ஒரு குளுக்கோஸை கலந்து விட்ட போல இருக்கு, ஒரு பவுடர் ஸ்டேட்ல இருக்கு. ஜெலட்டின் போன்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கா. சரியாடா? ஓகே. அதே போல வேற சில வெள்ளை நிற வீழ்படிவு ஜெலட்டின் வீழ்படிவுகளும் இருக்குது. நான் அதை பற்றி எடுத்துக்கொள்ளல, அது டி பிளாக்குலாம் பொதுவாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு டி பிளாக் கண்டா வரப்போறீல. இந்த ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்படிவுக்கு நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்றது AlOH. அதை வச்சுக்கொண்டு போவோம். சரியா? ஓகே. F ஆனது மிகையான NaOH கலந்து G தருகின்றது. ஸோ G என்றது NaAlO2 இருக்கும், ஒரு AlO2- இருக்கும். G என்றது ஒரு கரைசல் தானே. சரி. B-C ஆகியவற்றின் நீர்க்கரைசல்களை கலக்கும் போது வெண்ணிற வீழ்படிவு H பெறப்படுகின்றது. இப்போ அடுத்ததுக்கு போவோம். BnCH என்ன வருதா? BnCH கேட்க ஒரு H ஒயிட் பிரசிபிடேட் ஒன்று வருது. வெண்ணிற வீழ்படிவு H பெறப்படுகிறது. H ஆனது சூடான நீரில் கரையத்தக்கது. ஓகே, ரைட். இங்கிலீஷ் மீதருக்கா வாசிக்கிறேன். Mixing aqueous solutions of B and C gives the white precipitate H. H is soluble in hot water. ஸோ சூடான நீரில் கரையக்கூடிய இயல்பை காட்டுறது நிறைய பேர் இருக்கலாம், பட் எங்கட சிலபஸ்லடா சூடான நீரில் கரைந்து திருப்ப குளிர்விக்கப்படக்கூடிய மாதிரியான, ஆனால் இந்த கொஸ்டின்ல அந்த டேட்டா சொல்லப்படையில, சொல்லியிருந்தா என்ன நல்ல மடா. ஓகே, ரைட். சொல்லியிருந்தா சொல்லிடா அந்த ஆன்சரான் வருமானு நாங்கள் இன்னும் என்ஷூர் பண்ணியிருக்கலாம். சூடான நீரில் கரைந்து குளிர்விக்க திரும்ப படிகிற இயல்புகளை யார் காட்டுமெண்டா? ஈயத்தினுடைய ஹேலைட்ஸ் காட்டும். லெட் ஹேலைட்ஸ் dissolve upon heating again precipitate upon cooling. ஸோ நீ கூல் பண்ண விட்டால் திரும்ப படியும். அந்த வேர்டு வேறு தரையில. ஸோ சூடாக்க கரையுதுண்டா நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? லெட் ஹேலைட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். சரி. அந்த லெட் ஹேலைட்ஸ்ல 3 விதமான லெட் ஹேலைட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. PbCl2, PbBr2, PbI2. இல்லை ஒரு டேட்டா சொல்லியிருக்காரு என்ன? H என்றது ஒரு ஒயிட் பிரசிபிடேட்டா. ஸோ எந்த ஹேலைட்டடா ஒயிட் கலர்ல இருக்கும்? PbCl2. ஸோ H என்றது நான் என்ன எடுத்துக்கொள்றேன்? PbCl2. சரியா? ரைட். ஸோ இவரை நீ திருப்ப ஹீட் பண்ணினீண்டா என்னடாக்கும்? H2O சேர்த்து ஹீட் பண்ண Pb2+ 2Cl- aquastatic மாறிடும். சரியா? சூடாக்க என்ன செய்யும்? கரெக்ட். ஓகே, திருப்ப குளிர்விச்சியண்டா திருப்ப அகைன் PbCl2 ஆக பளிங்குகள் போல படி. சரியா? ரைட். ஓகே. ஸோ H வெண்ணிற வீழ்படிவு H பெறப்படுகின்றது. H ஆனது சூடான நீரில் கரையத்தக்கது. H ஆனது வடிகட்டல் மூலம் வேறாக்கப்பட்டு, ஸோ குளிரான நிபந்தனையில வடிகட்டிட்டு வடிதிரவம் ஃபில்ட்ரேட்டுக்கு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறேன். வடிதிரவத்தை என்ன செய்யறேன்? ஃபில்ட்ரேட்டாக 2 பகுதியாக பிரிக்கிறேன். சரியா? ரைட். இவற்றை ஃபில்ட்ரேட் எடுக்கிறேன். வடிதிரவத்தை எடுத்து வடிதிரவத்தை 2 பகுதியாக பிரிச்சு. சரியா? ரைட். வடிதிரவத்தை 2 பகுதியாக பிரிச்சு முதலாவது என்ன செய்யறேன்? வடிதிரவத்தின் ஒரு பாகத்திற்கு ஐதான NH4OH சேர்க்கப்படும்.
ஐதான வடி திரவத்தின் ஒரு பாகத்திற்கு என்ன சேர்க்கிறோம், ஐதான டைல்யூட்டட் NH4OH சேர்க்கிறோம். NH4OH சேர்க்க ஒரு ப்ளூ பிரிசிபிடேட் பெறுதான். ஓகே, NH4OH அமோனியா அக்வஸ் சேர்க்க ஒரு லைட் ப்ளூ பிரிசிபிடேட், இளநீல லைட் ப்ளூ பிரிசிபிடேட் பெறுதான். சரி, மேலதிகமாக ஐ உருவாகிறது. வீழ்படிவு என்னவாமது, லைட் ப்ளூ பிரிசிபிடேட் ஐ என்றால் வருது. சரி, வீழ்படிவு ஐயிற்கு மேலதிகமாக ஐதான் NH4OH சேர்க்க எக்ஸஸ் NH4OH சேர்க்க எக்ஸஸ் NH4OH சேர்க்கிறோம். எக்ஸஸ் NH4OH அக்வஸை சேர்க்கும் போது என்ன வருதாமடா, அமோனியா அக்வஸை எக்ஸஸா சேர்த்தால் கடுநீல நிற கரைசல் ஜே உருவாகிறதா. அப்போ ஒரு சொல்யூஷன் ஜே வருதுடா, என்னவா, கடுநீலம். என்ன டெர்மினாலஜி இங்கிலீஷ் மீடியத்தில் பாவிச்சுக்கிறார், மாறி மாறி இதை பாவிப்பாங்கடா. 2023 பேப்பரில் 2023 பேப்பரில் ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற வேர்ட் வந்து டீப் ப்ளூன்ற வேர்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. நான் சொல்ல போகிறேன் இந்த ஆன்சருக்கு. ஆனால் 2023 பேப்பரில் ஏதோ ஒரு MCQ கொஷனில் டார்க் ப்ளூ என்ற வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி பேப்பர்களில் மாறி குழப்பப்பட்டவர், நீ அதில் குழம்பிக்கொள்ளக்கூடாது. டீப் ப்ளூ சொல்யூஷன்டா ஐதான NH4OHல, ஐதான மிகை NH4OHல மிக NH4OH சேர்க்க டீப் ப்ளூ சொல்யூஷன் வருது. அந்த சொல்யூஷனுக்கு என்ன நேம் பண்றாரா, ஜே என்று நேம் பண்றார். மிகையான NH4OHல கரையக்கூடிய டீப் ப்ளூ சொல்யூஷனை தரக்கூடியதா யாரா இருந்திருக்கும்டா, காப்பர் காம்ப்ளெக்ஸ். காப்பர் காம்ப்ளெக்ஸ் ஆயிருந்திருக்கும். சரியாடா, பாய். ஓகே, ஓகே. ஸோ என்னுடைய காப்பர் காம்ப்ளெக்ஸ் என்னவாக இருக்கடா, CuNH3 4 டைம்ஸ் 2+ என்ற காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ G என்றது என்ன, CuNH3 4 டைம்ஸ் CuNH3 4 டைம்ஸ் 2+. ஸோ இந்த ப்ளூ ப்ரெசிபிடேட் என்னவாக இருந்திருக்கணும், ப்ளூ ப்ரெசிபிடேட் CuOH ட்வைஸ் ஆக இருந்திருக்கு. சரியா, ரைட். ஸோ வடி திரவத்தினுடைய ஒரு பகுதிக்கு இந்த மாதிரி வேலையை செய்ய இந்த ஒப்சர்வேஷன் வருதா. ஓகே, இன்னொரு பகுதிக்கு என்ன செய்யறோம்டா, வடி திரவத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு வடி திரவத்தின் மறுபாகத்திற்கு டியின் நிரம்பிய கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்ட பின்னர், டியின் நிரம்பிய கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்ட பின்னர் சோதனை குழாயின் சுவரோரமாக செறிந்த H2SO4 மெதுவாக சேர்க்கப்படும் போது, அப்ப B-Cயை சேர்ந்து அதிலிருந்து ஒரு வீழ்படிவு வருது. அந்த வீழ்படிவை அகற்றினா பிறகு அதனுடைய வடி திரவத்திற்கு டியை சேர்க்கிறேன், டியையும் சேர்த்து செறிந்த H2SO4 சேர்க்கிறேன். ஒரு கபில நிற வளையம் உருவாகின்றது. B-D ஆகிய கலக்கப்படும் போது வெண்ணிற வீழ்படிவு E உருவாகிறது. அப்ப என்ன வரைந்திருக்கோம்டா, டியின் நிரம்பிய நீர்க்கரசல் சச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் டி என்றா உனக்கு ஒரு கபில நிற வளையம் வருதுண்டா, அது என்னத்தை குறிக்குது, பிரவுன் ரிங் டெஸ்ட்டை குறிக்குது. ஓகே, ஸோ பிரவுன் ரிங் டெஸ்ட்டுக்கு நாங்கள் என்னென்ன சேர்க்கிறோம், NO3-. ஓகே, NO3- சச்சுரேட்டட் FeSO4 கரைசலை சேர்த்துட்டு NO3- சச்சுரேட்டட் செறிந்த FeSO4 கரைசலை சேர்த்துட்டு செறிந்த H2SO4 கரைசலை குழாயினுடைய ஓரத்தில் மெதுவாக சேர்க்கும் போது ரெண்டு மிக்ஸ் பண்ற அந்த லேயருக்கு இடையில ஒரு பிரவுன் கலர் லிங்க், ஒரு கபில நிற வளையம் ஒன்று தோன்றும். ஒரு இன்னொரு மெதட்டும் இதுக்கு இருக்கு. நான் என்ன சொன்னான்டா, NO3- FeSO4ஐயும் கலந்துட்டு அதுக்கு பிறகு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கலக்கலாம். ஒரு இன்னொரு வழி, இன்னொரு மெதட்டும் இருக்கு. ஓகே, நான் நோட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்றேன், பார்த்துக்கொள். இன்னொரு மெதட்டும் இருக்கு. FeSO4ஐயும் FeSO4 கலக்கலாம், செறிந்த H2SO4ஐயும் NO3- கலந்து ஒரு ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணி விகரஸா ஷேக் பண்ணி, ஒரு வலிமையாக ஷேக் பண்ணி ரெண்டு பேரையும் ஒரு சொல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு NO3- செறிந்த H2SO4ஐயும் சேர்ந்து ஒரு கரைசலை கிரியேட் பண்ணிட்டு அந்த கரைசலை ஆற விட்டுட்டு, லைக் கூல் பண்ண விட்டுட்டு, ஒரு டேப்ல வாட்டரை ஓட விட்டுட்டு அந்த டேப்ல ஓடுகின்ற வாட்டர்ல கொண்டு இந்த டெஸ்ட் டியூபை பிடிச்சுன்றது கொஞ்சம் கூல் ஆகும். சிறந்த H2SO4 NO3- சேர்ந்து கரைசல் ஒன்று உருவாக்கி அதை கூல் பண்ணிட்டு கூலான ஸ்டேட்ல நாங்கள் FeSO4 சேர்த்தா, அப்படி சேர்க்கும் போது உனக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகிற சிச்சுவேஷன்ல என்ன வரும், ரெண்டு மிக்ஸ் ஆகிற அந்த லேயர்ல அந்த இன்டர்மீடியேட்ல என்ன வரும், ப்ரௌன் கலர் ரிங் கொண்டு வரும். சரியா, ரைட். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னென்ன உண்டு, ஒன்று நீ என்ன செய்யலாம், NO3- செறிந்த அல்லது சச்சுரேட்டட் FeSO4 நிரம்பிய FeSO4ஐயும் கலந்துட்டு பிறகு H2SO4 செறிந்த H2SO4 சேர்க்கலாம். ஓர் செறிந்த H2SO4ஐயும் NO3- கலந்துட்டு அதை கூல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்னத்தை சேர்க்கலாம், FeSO4 சேர்க்கலாம். ஸோ இந்த டி என்ற நிரம்பிய கரைசல் ஒன்று அவர் சொல்லியிருக்கிறது என்ன இருந்திருக்கணும், டி என்ற நிரம்பிய கரைசல் ஷுட் contain என்னவாக இருந்திருக்கணும், FeSO4 ஆக இருந்திருக்கும். ஓகே, ஸோ டி என்றது என்னவாக இருந்திருக்கணும், சாரி, டி என்றது என்னவாக இருந்திருக்கணும், FeSO4 இருந்திருக்கும். டி இஸ் FeSO4. ஸோ இந்த
பிகம சியினுடைய ஃபில்ட்ரேட்டுக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? NO3 மைனஸ் இருந்திருக்கணும். ஸோ FeSO4 சச்சுரேட்டட் FeSO4ஐயும் NO3 மைனஸையும் சிறந்த H2SO4ஐயும் சேர்க்க உனக்கு ப்ரௌன் ரிங் டெஸ்ட். ஸோ NO3 மைனஸ் நான் எடுக்கிறேன். ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு NO2 மைனஸ் கூட ஆன்சர் பண்ணுமாடா, அப்சர்வேஷன் காட்டும். நான் NO3 மைனஸ் எடுத்துக்கொள்றேன். சரியா? ரைட். ஸோ சச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் FeSO4 and NO3 மைனஸ் and concentrated H2SO4 சேர்த்தா என்ன வரும்? ப்ரௌன் கலர் ரிங் பெறும். ஆனா இன்னொரு டேட்டா வந்து தந்துக்கிறார். என்ன தந்துக்கிறார்? டியின் நிரம்பிய கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்ட பின்னர் சோதனை குழாயின் சுவரோரமாக செறிந்த H2SO4 மெதுவாக சேர்க்கப்படும் போது ஒரு கபில நிற வளையம் உருவாகிறது. பிகம டி ஆகியவற்றை கலக்கப்படும் போது வெண்ணிற வீழ்வடிவு E உண்டாகிறது. அப்ப என்னென்னு பார்ப்போம்டா. ABCDE என்னென்னமாக இருந்திருக்கலாம் என்று பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே. ஸோ உனக்கு இப்போ A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, D இருக்குது. சரியா? ரைட். ABCD இருக்கு. D ஷுவரா என்னவாக இருந்திருக்கணும்? FeSO4 ஆக இருந்திருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ரைட். ஸோ D என்றது Fe2 பிளஸையும் SO4 2 மைனஸையும் கொண்டிருக்கோம். சரி. AB என்னவாக இருந்திருக்கணும்? E என்ற ஒரு precipitate தரணும். E என்ற precipitate வாரது, E என்ற precipitate என்னென்ன சான்சஸ் இருக்கு? SrSO4, BaSO4, PbSO4. ஓகே, அதே மாதிரி AB என்ற ஃபில்ட்ரேட்டுக்குள்ள Al3 பிளஸ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஏபிக்குள்ள என்ன இருந்துக்கலாம்டா? ஏக்குள்ள உண்டு Al3 பிளஸ் இருந்திருக்கலாம். ஓகே, பிக்குள்ளையும் அந்த Al3 பிளஸ் இருந்திருக்கலாம். ஏக்குள்ள என்ன இருந்திருக்கலாம்? Sr2 பிளஸ் ஓர் Ba2 பிளஸ் ஓர் Pb2 பிளஸ். இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இருந்துக்கலாம். அதே தான் இதுக்குள்ளேயும் வந்திருக்கு. Sr2 பிளஸ் Ba2 பிளஸ் Pb2 பிளஸ். இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இருந்துக்கலாம். ஸோ உனக்கு என்னென்ன இருந்திருக்கலாம்? A என்றது Al3 பிளஸ் ஆயிருந்தா B என்றது இந்த 3 பேர்ல யாராவது இருந்திருக்கலாம். ஒரு B என்றது Al3 பிளஸ் இருந்தா A என்றது இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆளா இருந்திருக்கலாம். விளங்குதாடா? அப்ப ஒன்று ஏக்குள்ள Al3 பிளஸ் இருந்திருக்கலாம், ஒரு பிக்குள்ள Al3 பிளஸ் இருந்திருக்கலாம். ஸோ Al3 பிளஸுக்கு நீ என்னது சேர்க்க? Al3 பிளஸ் இருந்திருந்தா தான் என்னைய வச்சு சேர்க்க உனக்கு வைட் ஜெலாட்டினஸ் பிரெசிபிடேட் வரும். ஸோ ஏபியினுடைய ஃபில்ட்ரேட்டுக்கு தானே அதை சேர்க்கிறோம் என்னைய வச்சு. ஸோ ஏபி என்ற ஃபில்ட்ரேட்டுக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? ஏபி என்ற ஃபில்ட்ரேட்டுக்குள்ள Al3 பிளஸ் இருந்திருக்கணும். Al3 பிளஸ் இருந்திருக்கணும். அந்த Al3 பிளஸ் ஒன்று ஏக்குள்ள இருந்திருக்கலாம், ஒரு பிக்குள்ள இருந்திருக்கலாம். ஓகே, அதே போல ஏபிக்குள்ள ஏபியை சேர்க்க உனக்கு E என்ற ஒரு ஒயிட் கலர் பிரெசிபிடேட் வருதுண்டா. அந்த ஒயிட் கலர் பிரெசிபிடேட்டுக்கு காரணமான 3 ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்கு. ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம், பிபி என்னுடைய 2 பிளஸஸ் இருந்திருக்கலாம். அது எதுக்குள்ள இருந்துக்கலாம்? ஒன்று ஏக்குள்ள இருந்திருக்கலாம், ஒரு பிக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா பிஐன் டிஐன் சேர்க்க ஒயிட் கலர் பிரெசிபிடேட் வருதா? பிஐன் டிஐன் சேர்க்க ஒயிட் கலர் பிரெசிபிடேட் வருதுண்டா. அதே ஒயிட் கலர் பிரெசிபிடேட் தான் எங்க வந்த ஒயிட் கலர் பிரெசிபிடேட்? ஏயும் பிஐன் சேர்க்க வந்த அதே ஒயிட் கலர் பிரெசிபிடேட் தான் பிஐன் டிஐன் சேர்க்க வந்திருக்கணும். ஸோ டியில இருக்கிற SO4 2 மைனஸ் பியில இருக்கிற ஏதோ ஒரு கட்டையனோட சேர்ந்து ஒயிட் கலர் பிரெசிபிடேட் தரப்போகுது. இப்போ பி என்றது Al3 பிளஸ் இருந்திருந்தா Al3 பிளஸும் SO4 2 மைனஸ் சேர்ந்து பிரெசிபிடேட் ஆயிருக்குமா? இல்லை. ஸோ பி என்றது Al3 பிளஸ் இருக்கலாது. பிஐன் டிஐன் சேர்க்க இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்த SO4 2 மைனஸோட சேர்ந்து பிரெசிபிடேட் தரும். ஓகே, ரைட். ஸோ பி என்றது Al3 பிளஸ் இருக்கலான்றா, ஏ என்றது இதா இருக்கலாது. ஸோ ஏக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னடா? இப்போ ஃபைனலைஸ் பண்றேன். ஏனுடைய கட்டேனிக் பார்ட் வந்து Al3 பிளஸ் இருக்கு. சரி, ஆனா இந்த பியில எங்களுக்கு இப்போ 3 ஆப்ஷன் இருக்குல்ல, பியில 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனா எங்களுக்கு பியில இருந்து வர BnCH ஒரு ஒயிட் கலர் பிரெசிபிடேட் PbCl2 வருது. BnCH ஒயிட் கலர் பிரெசிபிடேட் PbCl2 வருது. ஸோ PbCl2 BnCH வந்திருக்கணும்டா சிக்குள்ள அல்லது பிக்குள்ள Cl மைனஸ் இருந்திருக்கும். சிக்குள்ள அல்லது பிக்குள்ள Cl மைனஸ் இருந்திருக்கும். ஆனா இதுக்குள்ள எங்களுக்கு அன்னியனிக் பகுதியா Cl மைனஸ் இருக்கு. அன்னியனா என்ன இருக்க போதா? Cl மைனஸ் இருக்கு. பியின் சிஎம் சேர்க்க PbCl2 பிரெசிபிடேட் வருதுண்டா. உங்களுக்கு இப்ப பிக்குள்ள இருந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன இருந்திருக்கணும்? Pb2 பிளஸ். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொன்னான். பிஐயும் சிஏயும் சேர்க்க என்ன வருதுடா? பிஐயும் சிஏயும் சேர்க்க ஒரு ஒயிட் கலர் பிரெசிபிடேட் வருது. ஓகே, அது சூடாக்க கரையக்கூடிய நிலையிலும் இருக்கு. பிஏஎம் சிஏஎம் சேர்க்க ஒரு ஒயிட் கலர் பிரெசிபிடேட் இருக்கு. அது சூடாக்க கரையக்கூடிய நிலையிலும் இருக்கு. ஆவே பி யாரா இருந்திருக்கணும்? Pb2 பிளஸ் இருந்திருக்கணும். ஏன் பியினுடைய அன்னியனிக் பகுதி Cl மைனஸா இருந்திருக்கல, அது சியினுடைய அன்னியனிக் பகுதி தான் Cl மைனஸா இருக்கணும்டா. பி என்றது நீரில் கரையக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கணும். பிக்குள்ளேயே Cl மைனஸ் இருந்திருந்தா PbCl2 ஒரு வீழ்வடிவு நீர்ல கரையாது, ஹீட் பண்ணா தான் கரையும். ஸோ Cl மைனஸ் எங்க இருந்திருக்கணும்? Cl மைனஸ் சிக்குள்ள இருந்திருக்கணும். BmCn சேர்க்க தான் இந்த பியினுடைய கட்டேனிக் பகுதியும் சியினுடைய அன்னியனிக் பகுதியும் சேர்ந்து PbCl2 மாறும். ஸோ சிக்குள்ள யார் இருக்கணும்? Cl மைனஸ்.
ஓகே ரைட். அதே போல பிசியினுடைய வடிதிரவத்துக்குத்தான் நான் FeSO4 சிறந்த H2SO4 கேட்க ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதண்டா NO3 மைனஸ் இருக்கணும். சிக்குள்ள Cl மைனஸ் இருக்குமாண்டா பிக்குள்ள தான் அன்னியனிக் பார்ட்டா என்ன இருக்கணும்டா NO3 மைனஸ். சரியா ரைட். இப்போ சிக்குள்ள என்ன இருக்கணும் பார்த்துட்டு சரி சிக்குள்ள யார் இருக்கணும்டா கோப்பை 2+. ஸோ என்னென்ன ஆன்சர்டா ஏ என்னென்னவா இருந்திருக்கலாம். ஓகே. அதே போல ஏபிஹெச் கேக்கு உனக்கு ஒரு ஒயிட் கலர் பிரிசிபிடேட் வருது. அந்த ஒயிட் கலர் பிரிசிபிடேட் யார் PbSO4. ஸோ PbSO4 இருக்கணும்டா ஏனுடைய அனியனிக் பார்ட் SO4 2-. ஸோ ஏ என்றது என்ன இருக்கணும் ஃபைனலைஸ்ட் ஆன்சர் Al2SO4 thrice. பி என்றது என்னவா இருந்திருக்கணும் PbNO3 twice. PbNO3 twice. சி என்றது என்னவாக இருந்திருக்கணும் CuCl2. டி என்றது என்னவாக இருந்திருக்கணும் FeSO4. இ என்றது என்னவாக இருந்திருக்கணும் மேலே எல்லாம் எழுதிட்டோம் திரும்ப பார்த்து எழுதுவோம். இ என்றது என்னவாக இருந்திருக்கணும்டா முதலாவது வார ஒரு ஒயிட் கலர் பிரசிபிடேட் சூடாக்கவும் கரையில அமிலம் சேர்க்கவும் கரையிலேண்டா PbSO4. அடுத்தது என்னதுக்கு போவோம் எஃப். எஃப் என்னவாக இருந்திருக்கணும்டா எஃப் என்னவாக இருந்திருக்கணும் எஃப் AlOH thrice. ஒரு ஒயிட் ஜெலாட்டினஸ் பிரசிபிடேட் AlOH thrice. ஓகே. அடுத்ததாக எஃப். ஓகே. அடுத்தது ஜி என்னவாக இருந்திருக்கணும் எஃப்ல இருந்து மிக NaOH கரைக்க வாரது. ஸோ ஜி என்றது என்னவாக இருந்திருக்கணும் NaAlO2 சொல்லலாம். NaAlO2 ஓர் NaAlOH 4 times. ஓகே ஜி. ஓகே. அடுத்தது என்னடா ஹெச். ஹெச் என்றது என்னவா இருக்கணும் PbCl2. எங்க வருது ஹெச் BnCH கேக்கு எங்களுக்கு H ஒயிட் கலர் பிரசிபிடேட் வருது. ஹீட் பண்ணிக்க கரையுதண்டா ஒயிட் கலர் ஹீட் பண்ணிக்க கரையுதண்டா லெட் ஹேலைட் ஒயிட் கலர் லெட் ஹேலைட் PbCl2. H. ஓகே. அடுத்தது ஐ என்னவா இருக்கும்டா பேல் ப்ளூ கலர் பிரசிபிடேட் CuOH twice. ஃபர்தரா அதுக்கு நாங்கள் NH4OH மிகையாச்சே கேட்க G என்ற ஒரு சொல்யூஷன் வருதா அதுக்கு காரணமான ரெஸ்பெக்டிவ் ஸ்பீசிஸ் என்ன CuNH3 4 times 2+ D ப்ளூ கலர். அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான்டா ஆன்சர். இப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன வருதுண்டா ஓகே ரைட். ஸோ வேறு எந்த ஆப்ஷனும் வராமல் பெர்ஃபெக்டாக இது மட்டும் வர போல வருது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் நான் அதுக்கு ஆட் பண்ணிக்கொள்றேன்டா இது கூட டைம் போயிடும் போறதுக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட டைம் போகும். ஸோ நான் இதில் அட்டாச் பண்ணிக்கொள்றேன். ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கான 2 மெத்தட்ஸ் இருக்கு. எந்த பாஸ் பேப்பரில் வந்துருக்கு ரிசோர்ஸ் புக்கில் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கடா. ஆனால் எப்படி ஆட் பண்ணணும் என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணணும் என்ன கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணணும்ன்ற எந்த டேட்டாவும் இல்லை. இதுக்கு இதை போட்டால் இது வரும் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் பண்ணி தான் ரிசோர்ஸ் புக்கில் இருக்கு. ஸோ பட் ரிசோர்ஸ் புக்கை விட இது ஒரு அடிஷனலான புக் உண்டு. அதை நான் பார்த்து சொல்கிறேன் என்ன நடக்குது அதை அட்டாச் பண்ணிக்கொள்றேன்னு பார்த்துக்கோள். இந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஏ என்ற மெத்தட்ல ஒரு விதத்தில் ஆட் பண்றோம். எல்லாமே NO3 மைனஸையும் FeSO4ஐயும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4ஐயும் ஆட் பண்றதாண்டா. பட் எதை முதல்ல ஆட் பண்றது எதை பிறகு ஆட் பண்றதுன்ற இந்த 2 மெத்தட் இருக்கு. எல்லாம் ஒன்றுதான். இப்போ நீ பனடோல் போடேக்க தண்ணியை குடிச்சிட்டு பனடோலை போட்டுட்டு விழுங்குறதும் ஒன்றுதான். ஒரு பனடோலை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி போட்டு விழுங்குறதும் ஒன்றுதான். ஒரு பனடோலை போட்டு விழுங்கி போட்டு தண்ணியை குடிக்கிறதும் ஒன்றுதான். அதே மாதிரி ஸோ ஏன்றது ஒரு மெத்தட்ல ஆட் பண்ணுறோம் பின்றது இன்னொரு மெத்தட்ல ஆட் பண்ணுறோம். ஸோ எனக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த வீடியோட லென்த் கூடிடும். ஸோ நான் அதை விடுறேன். ஜஸ்ட் அந்த தியரியை மட்டும் இதில் அட்டாச் பண்ணிக்கொள்றேன். இன்னொரு சான்ஸ் கிடைச்சி அதில் பார்ப்போம். ஸோ பார்த்துக்கோள். இந்த கொஷனை செஞ்சு பார்த்துக்கோள். இந்த கொஷன் எங்கே இருக்கு பேப்பர் எங்கே ஆட் பண்ணியிருக்கோம்டா டெலிகிராமில் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் ஆட் பண்ணிக்கொள்வோம். 2 மீடியக்காரரும் பேப்பர் தேவை வேண்டாம். இது வரைக்கும் நீ பேப்பர் 27 பேப்பர் டவுன்லோட் பண்ணாமல் இருக்காண்டா கஷ்டம். ஆல்ரெடி உன்னோட கைக்கில் பேப்பர் இருந்திருக்கணும் கிடைச்சிருக்கணும். ஈவன் செஞ்சு கூட பார்த்துருக்கணும். சரி பிஸி செஞ்சு பார்க்கலையா செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோள் விளங்கிக்கொள்ளும் நினைக்கிறேன். சரியா ரைட். ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதனுடைய பார்ட் பியும் அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிடா ஓகே.